அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷனில் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறத தான் காட்ட போகிறேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நோன்புனாலே நமக்கு இஃப்தார் டைமில் ரொம்ப முக்கியமானது தேவைப்பட வேண்டியது என்னென்னா நோன்பு கஞ்சி. அதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். குக்கர்லேயே செஞ்சிடலாம் ஈஸியாகவே. இதில் மெயினாக சேர்க்க போகிறது வெந்தயம். உடம்பு குளிர்ச்சிக்காக வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆனியன் போட்டு சும்மா ஒரு வதக்கி விட்ட பிறகு ஒரே ஒரு தக்காளி பழம். ரொம்ப பெருசாக இன்க்ரீடியன்ட் நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம யோசிக்காத டைமில் தான் அது சொதப்போம். அதனால் ரொம்ப சிம்பிளாகவே தான் செய்யணும். ஒரு 2-3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இலை போட்டுட்டு அப்புறம் மட்டன் மின்ஸ் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஜீரக சாலா ரைஸு ப்ளஸ்ஸு மில்லட்டுக்கு குதிரைவாலி அரிசி, பருப்பு, சிறுபருப்பு, இது அவ்வளோத்தையும் நல்லா களைஞ்சி வச்சு அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். அது ஒரு சைடு வெந்துட்டுருக்கிற டைம்லையே சரி கீ ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்கிறதுக்காக கீ ரைஸு நினச்சி பண்ணினேன். ஆனால் சஜிரா சீரகம் நிறைய சேர்த்ததுனால இதை ஜீரா ரைஸுன்னு தான் சொல்லணும், கீ ரைஸுன்னு சொல்ல முடியாது. இதுக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்த பிறகு தான் பச்சை மிளகா போடணுங்கிற ஞாபகமே வந்தது. அப்புறம் ஞாபகம் வந்தோடனே போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததும் ஜீரக சாலா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. நல்ல தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் மூடி வச்சிடலாம். அது கூடவே கையாக ப்ரான் கிரேவி பண்ண போகிறேன். ப்ரானை குழம்பு மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா இறங்காது. அதுவும் இல்லாமல் நோன்பு டைமில் நம்ம நிறைய செஞ்சு வச்சாலும் ரொம்ப மிச்சமாகிடும். அதனால் ரொம்ப கம்மியாகவே செஞ்சாச்சு. அந்த டைம்லையே நோன்பு கஞ்சி அந்த விசில் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு தேங்காவையும் நட்ஸையும் சேர்த்து போட்டு அரைச்சி உள்ளே சேர்த்துட்டேன். ஃபைனலாக ப்ரான் கிரேவியில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் மசாலா ரெடியாகி வந்த பிறகு ப்ரானை உள்ளே சேர்த்தாச்சு. அது கூடவே அந்த நோம்பு கஞ்சிக்கு அரைச்சி வச்சுருந்த தேங்காயில் கொஞ்சமாக இருந்தது, அதை உள்ளே சேர்த்தாச்சு. இது ஸ்நாக்குக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பாம் ஸ்நாக்னு நானே பேர் வச்சுக்கிட்டேன். புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியை தயிரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே 2 கப்பு பச்சரிசி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்ச பிறகு உருட்டி பால் மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இது கிட்டத்தட்ட வடையிலேயே ஒரு விதமான டேஸ்ட் ஆஃப் வடை மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்லுதுன்னு கூட தெரில. ஏன்னா வெளியில் ஹார்டாகவும் இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓப்பன் பண்ண பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே டீ போட்டு எடுத்து வச்சாச்சு. நேற்று வச்சுருந்து அகரகர் பேலன்ஸ் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கான சாஸுமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது டொமேட்டோ வச்சுட்டு கார்லிக் வச்சு பண்ணக்கூடிய சாஸ் இது. அதை நான் இன்னொரு நாள் ரெசிப்பியாக போடுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையன் கஞ்சி குடிக்க மாட்டான், அதனால் அவனுக்காக ஜீரா ரைஸும் ப்ரான் கிரேவியும் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி இஃப்தார் இப்படி தான் முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.